பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு வந்து ரவீந்திர பாய் வந்துட்டார் ரொம்ப நாள் கழிச்சு. என்னோட அந்த பழைய 2 மாசம் வீடியோலாம் பார்த்தா தெரிஞ்சது நம்ம ரவீந்திர பாய் கூட இருந்தாரு. ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோம். தலைவர் திரும்பி வந்துட்டாரு. பேக் டு பாய் ஆன் மாஸ். Hey what's up? Tell me the slang bro. Hey what's up? Hey Masya, what da? We going to have some bhang da. So we'll not bhang, it's bhang. So we'll have some bhang and we'll meet you later. பாத்தீங்கன்னா இப்போ என்ன பிளான்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ராஜஸ்தான்ல வந்து பாங்குன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் மாதிரி, போதை ஜூஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது இங்க எப்படி மேக் பண்றாங்க, இது லீகல் வேற. ஸோ அது எப்படி மேக் பண்றாங்க என்ன ஏதுன்னு நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உங்களுக்கு அங்கே போயிட்டு டீட்டெயிலாக காட்டுறோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோல போறோம். ஏன்னா இவங்க 2 பேர் ட்ரை பண்ண போறாங்க. ஸோ திரும்பி இவங்களை வண்டியில் என்னால் கூட்ட வர முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால நம்ம ஆட்டோ புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிட்டு நம்ம அதை நேராக அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படியே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இதில் கடையை கண்டுபிடிச்சாச்சுங்க. அப்படியே ஒரு சின்ன கடையாக போட்டு வச்சுருக்காங்க. நான் கூட ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். அதுலேயே உங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க பாங்கோட பேர், அந்த கடை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. கடை பாருங்க, செட்டப் பாருங்க எவ்வளோ சின்னமாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு அப்புறம் என்னென்ன போட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு கோழி, அங்கே ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா 28 கிராமா, அது ப்ளஸ் சீனி ஆட் பண்ணி தந்தால் 135 ரூபா. நிம்புனா வந்தால் லைமு, அது 140. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்பத்னா நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். அந்த சர்பத் பார்த்தீங்கன்னா 150. இது ஏதோ சொன்னாங்க. ஓகே, இது வந்து மில்க் வித் ட்ரை ஃப்ரூட்டா, அது 200 ரூபாய். இன்னொன்று வந்து அமுல் மில்க், கோல்டு அமுல் மில்க் பார்த்தீங்கன்னா 170 ரூபா. ஸோ வந்து நீங்கள் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பட் இதுதான் ரேட்டு, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டனா சிவாஜி கி பூட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனோட பிரசாதமா, அதான் சிவஜி கி பூட்டின்னு போட்டிருக்காங்க. எப்படி எனக்கு தெரியல, பட் இது ஒரு வீடியோ பர்பஸ்க்காண்டி தான் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். அதனால விருப்பப்பட்டவங்க வந்து சாப்பிட்டுக்குங்க. குடிக்கணும் விருப்பம் இருந்து நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா குடிங்க. பட் உங்களோட கை இதை பொறுத்து. அதுக்கப்புறம் குடிச்சு குட்டி இதாகி போச்சு அதாகி போச்சுன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. வந்து நீங்கள் மட்டும் குடிச்சிட்டு பேசாமல் ரூமில் போய் படுத்துடணும். நான் இதை வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். நம்ம பசங்க வந்து குடிப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம வந்து பெருசாக வந்து இந்த மாதிரி மேட்டரில் வந்து இறங்குறது கிடையாதுங்க. பட் பண்ணுறவங்கள தப்பு சொல்லணும்னா தப்பான்னு கேட்டால் தனிப்பட்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். உங்களுக்கு அப்படியே மேக்கிங்கு அப்புறம் டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் விலாவரியாக நம்ம பசங்க வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் குடிக்கணும்னு சொல்லிட்டு கேசர் பாதாம் வாங்கிட்டு வந்துருக்காப்புற. நம்ம கூட வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க கூட நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் செஞ்சு தருவாங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை போட்டாங்க. இதான் அந்த மாத்திரை. சால்ட்டு சீனி ஃபர்ஸ்ட் அந்த மாத்திரையை போட்டாங்க. மாத்திரைக்கு மேலே சீனியை போட்டாங்க. ஸோ மேக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த மாத்திரையை போட்டாங்க. மாத்திரையை போட்டு அதில் சீனியை போட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ஜூஸு சர்பத்து எதாக இருந்தாலும் அதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி தராங்க. பாருங்கள், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், 1க்கு 2. கொஞ்சம் க்ளவுஸ் தான் மாட்டலாம், அதெல்லாம் கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே மிக்சிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மிக்சிங் ஏன் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா, அந்த நம்மளோட பானம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அந்த கஞ்சா இலையில் வந்து இது வரும், அதாவது தூள். ரெகுலர் கஸ்டமர் How is it, bro? Good. How's the taste, bro? But good. It's sweet or like sour? Kaise? Sweet, but thoda it has a distinct taste. Okay. Sweet has some of edible meat. Yeah. Okay. Like you can taste the meat. பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். அந்த நிறைய வீடியோ பார்த்தேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் செமையாக இருக்கும், மேக்கிங்காக கொஞ்சம் லேட்டாக நினைத்தேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தோடனே அந்த மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாத்திரையை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூஸில் அப்படியே கரைச்சிட்டு நம்ம என்ன கொண்டு வரோமோ, பால் கொண்டு வந்தால் பால், அப்புறம் அமுல் கொண்டு வந்தால் அமுல் பால், ஃப்ளேவர் பால் கொண்டு வந்தால் அது, தண்ணி, சீனின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கலந்து கையிலே மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி வடிகட்டி அப்படியே கொடுத்துற கிளாஸில் ஊற்றி கொடுத்துறாங்க. நம்ம மக்கள் வந்து ஜாலியாக வந்து அதை குடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க. பட் அண்ணன் என்ன சொன்னாருன்னா பார்த்தீங்கன்னா உடனே வந்து எதுவும் எஃபெக்ட் ஆகாதாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து எஃபெக்ட் வருமா. கடைசியில் நம்ம ரொம்ப நாளாக இதைத்தான் சாப்பிடணும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் வாங்கியாச்சு. கித்தனா 1 kg 50 rupees 1 kg. ஸோ வந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் 1 piece ஏதோ कैसे खाऊंगा ये पील करके ओके अंदर से वाइट निकलेगा. ஸோ நம்மளுக்கு இது எப்படி சாப்பிடணும்னு தலைவர் காட்டிக்கிட்டு இருக்காருங்க.
ஓகே. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி உடச்சி சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ வித்தியாசமாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். வித்தியாசமாக இருக்குது. என்ன இனிப்பா கொஞ்சம் பிளாங்கா, எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு தேங்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த தேங்காயிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சியில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ பக்கெட் லிஸ்ட்டில் இந்த ஃப்ரூட்டும் சாப்பிட்டாச்சு. ஆனால் என்ன உடச்சி சாப்பிடணும் போல். எனக்கு பின்னாடி ஒரு ஐட்டம் இருக்குது, என்னன்னு தெரியுதா? இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க. இது பேர் போகா. நான் பெங்களூரில் இருந்த டைமில் வந்து போகான்னு சொல்லி ரொம்ப அப்படியே குஜால்ஸாக இருந்தேன். கடைசியில் தான் எனக்கு தெரியுது போகான்றது பார்த்தீங்கன்னா கடைசியில் அவளு, நம்ம ஊரில் இருந்து அவளு, அதுதான் பார்த்தீங்கன்னா போகாமா. அது நம்மளுக்கு தெரியாமல் போச்சுங்க. நம்மளை வந்து ஃபன் பண்ணிட்டாங்க. எதனால என் கூட வந்து மணியன் அந்த டைமில் இருந்தார். சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், மெயின் ஜங்ஷன் வேறையா. போகா வந்து நான் நம்ம ஊரில் கிடைக்காது, இங்கே மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே வந்து மசாலா மாதிரி ஃப்ளேவரில் செய்வாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா போகாவை தண்ணியில் ஊற வச்சு ஸ்வீட்டாக செய்வோம், மேக்ஸிமம் சேவரி செய்ய மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக சேவரியே செய்கிறாங்க. போகாவை மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இட்லி உப்புமா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கே போகால வந்து உப்புமா சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. முரட்டு டிராஃபிக்ங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு தமிழ் கடை, அதாவது தமிழில் போர்டு போட்டு ஒரு கடை ராஜஸ்தான் ரயில்வே ஸ்டேஷன் வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. நான் இப்போ திரும்பி சாப்பிட போகிறோம். ஏற்கனவே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த கடையை பற்றி, இருந்தாலும் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டு செத்து போயிட்டீங்களா ராஜஸ்தானில், வாங்க தமிழ் கடை. இட்லி தோசை வடை சாம்பார் சட்னியோடு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோலையும் அவரை காட்டிடுவேன், வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிடுங்க. பார்த்தீங்களா எப்படி கடை அருமையாக இருக்கா? சொன்ன மாதிரி எப்படி தமிழ்லேயே எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா இட்லி இருக்குது, வடை இருக்குது, அங்கே அப்படியே உங்களுக்கு தோசையும் போட்டு தருவாங்க. சுட சுட நேரம் அண்ணன் போட்டு வச்சுருப்பாரு. இருந்தா இன்னைக்கு வந்து ரவீந்திர பாய் வந்து ரிவ்யூஸ் வார். கேசே பாய் அக்கானா டூ குட். வடை தாங்க, யா வடை தான் தாறு மாதிரி. எவ்வளோ வண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. தலைமை தேடி இங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் அவரோட கூப்பிட்டு வந்தேன், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு தலைமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் வேறு ஸ்டேட்டில் வந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கே, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அதுவும் சாம்பார் சட்னியோட. நம்ம கடை தமிழ் கடை, தமிழ் போர்டை வச்சு எழுதி தமிழ் கடை எப்படி அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஓனர் இப்போ தான் வந்தார். நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடை வந்து எந்த அளவுக்கு எங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அதுவும் இந்த ஹிந்திக்கார மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, 2 பேர் கூட்டு வந்தேன். 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஹாஸ்டல்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸானதுங்க. எங்கள் ஹாஸ்டலில் செம்ம டிமாண்டு. பார்த்தீங்கன்னா 8 இட்லி 4-5 வடை பார்சல் கட்டி கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு நான் வந்து நம்ம கடையை வந்து ப்ரொமோட் பண்ணி விட்டேன் எங்கள் ஹாஸ்டலில். நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே லைட்டாக வந்து இவங்க 2 பசங்களும் சரியில்லை, போதைக்குள் உள்ளாயிட்டாங்க போல இருக்குது. அதனால் அவங்கள கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏற்றியாச்சு. ஸோ அப்படியே நம்ம போகிற வழியில் ஆட்டோவில் அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆட்டோங்க, நம்ம ஊர் மாதிரி கிடையாது, பேட்டரி வண்டி வேறு. நம்ம ஊர் மாதிரி ஆட்டோ வந்து இந்த மாதிரி ஆட்டோஸ் இருக்குது, பட் அதுக்கு வந்து நிறையா சார்ஜ் வாங்குவாங்க. இது வந்து சின்ன டுக் எலக்ட்ரிக் டுக். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. வண்டி டிரைவர் அன்னைக்கிட்ட இருந்து வண்டியை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்சம் ரவுஸ் அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. வணக்கம். 2 நாட்களுக்கு பிறகு. என்னடா 2 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, அன்னைக்கு பசங்கள்லாம் சேர்ந்து வைப் பண்ணுறதுக்காண்டி பாங்கு பால் வாங்கினாங்க. வாங்கி குடிச்சு படுத்தவங்க தான். 2 நாளைக்கு முன்னாடி மத்தியானம் படுத்தவங்க அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க. அந்த அளவுக்கு சொருகி விட்டது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. நான் அப்படியே அதுக்கு இடையிலேருந்து முடியலாம் வெட்டிட்டேங்க. எப்படி இருக்குங்களா இருக்கா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி
ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லாம் இருக்கும். இன்னைக்கு குருநானக் ஜெயந்தி, அதாவது சீக்கியர்களோட குருவான குருநானக் அவர்களோட இன்னைக்கு பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க குருத்வாரா போயிட்டுருக்கோம். எனக்கும் அவருக்கு என்னடா சம்மந்தம், உனக்கும் குருத்வாராவுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல என்னன்னு தெரியல, பஞ்சாபிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த தலையில் வந்து யாராவது இந்த மாதிரி தலைப்பா கட்டிட்டாங்களே, அப்படியே சின்ன பிள்ளை எப்படி ஓடி போய் கார்ட்டூன் பார்க்குவோம், அது மாதிரி நான் போயிட்டு அவங்கள வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அதுலேருந்தே பஞ்சாபிஸ் ரொம்ப பிடிக்கும். பஞ்சாபிஸை பிடிச்சனால அவரோட தலைவர் குருநாகையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கிடையில் அந்த பாக் மில்கா பாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம், ஸ்போர்ட்ஸ் படம், அதெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு பர்சனலாக நான் வந்து 7th or 6th படிக்கிற டைமில் ஒரு பஞ்சாபி பொண்ணு, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்துச்சு. நான் 5th or 6th படிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு பஞ்சாபிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குருத்வாரா போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறது. மக்களே கூட்டம் பார்த்தீங்கன்னா அக்கு தப்பாக இருக்காங்க. வரிசையில் செப்பல் வைக்கிறக்கா சாப்பாடு கந்தெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. உள்ளே போய்ட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். கூட்டத்தை பார்க்குறீங்களா? உள்ளே போகிறதுக்குள்ள லைன் இது. நான் கூட சாப்பாடு லைன் நினச்சேன். உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ பெரிய லைனு. இந்த கூட்டத்தில் நம்ம எங்கிட்டு வந்து கண்டுபிடிச்சி நம்ம எப்படி உள்ளே போகிறதுன்னு இப்போ தெரியல. அவனை உள்ளே போகிறதுக்கு லைன் நினச்சேன், இல்லை பர்கர் ஃபார்ம் எதுன்னு தெரிலங்க. அவனுக்கு உள்ளே போனாலும் தெரியும். நம்ம போயிட்டு நம்ம குருநானக்ஜியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குருத்வாரா போனாலும் சரி, இந்த மாதிரி தலையில் ஒரு கவசம் மாட்டிக்கணுங்க. அப்போ தான் உள்ளே விடுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது கம்பல்சரி. உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாகவே இருந்துச்சு, எடுத்து மாட்டிட்டேன். எல்லா குருத்வாராலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே கேமரா அலோடான்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு உள்ளே போய் அலோவ் பண்ணாங்க மட்டும் எடுக்கிறேன். இல்லாட்டி அப்படியே போயிட்டு நம்ம குருநானக்கை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குங்க. கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இதை விடுங்க, அதை பாருங்க. வரிசையில் நிற்கிறாங்க. நிற்கிறதே உங்களுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்களேன். இந்த கூட்டத்தில் போயிட்டு நம்ம எங்கன்னு வாங்குறதுங்க? நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. வந்தால் 2 பிரசாதம் கொடுத்தாங்க. இது ஒரு பிரசாதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுத்தாங்க. ஆப்பிளை பாக்கெட்டில் போட்டேன். பிரசாதத்தை அப்படியே கையில் வச்சு கொண்டு வரேன். என்ன கூட்டம், என்ன கூட்டம். இந்த பர்கர் இருக்குது பார்த்தீங்களா, பர்கர் ஃபார்ம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிக்காங்க போல். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடு வந்து குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு இங்கே கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த லைனு. பட் இதுக்கு முன்னாடி வீடியோ காட்டியிருப்பேன், அது இதுக்குள்ளே போய் அந்த லங்கர்னு சொல்லுவாங்க சாப்பாடு. எல்லா டைமும் இங்கே வந்து குருத்வாரா ஃப்ரீயாக சாப்பாடு தருவாங்க. ஸோ அதான் அந்த கூட்டம். அதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமாக இருக்காங்க. இது கூட பரவாயில்லைங்க. இது ஒரு லைன் இப்படி ஃபுல்லாக போயிட்டு அப்படி யூ அடிச்சுட்டு வரணும். நம்ம இதெல்லாம் பூந்து போக முடியாது. நம்ம ஊர் மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் டீசெண்டாக கரெக்டாக வாங்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம்.